உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு மனித சங்கிலி. ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 2வது வாரம் உலகம் முழுவதும் கண் மருத்துவ துறையினரால் உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு வாரம் அனுசரிக்கப்படுகிறது. இவ்வருடமும் மார்ச் மாதம் 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிகழ்வை முன்னிட்டு திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பாக பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு மனித சங்கிலி வண்ணாரப்பேட்டை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை முன்னர் நடைபெற்றது. விழிப்புணர்வு மனித சங்கிலியை திருநெல்வேலி சரகம் காவல்துறை துணைத் தலைவர் பிரவேஷ்குமார் IPS சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்திய மருத்துவ சங்கம் திருநெல்வேலி கிளை மருத்துவர்கள் சுப்பிரமணியன், முகமது இப்ராஹிம், பிரபுராஜ், அபுபக்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மண்டல மருத்துவ இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் லயன்ஸ்ராஜ் கண்ணீர் அழுத்தத்தால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து விரிவாக பேசினார். மனித சங்கிலியின் தமிழ்நாடு கால்நடைத்துறை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் திருநெல்வேலி, இதய ஜோதி செவிலியர் கல்லூரி, திருநெல்வேலி சாரால் தக்கர் பெண்கள் கல்லூரி, பாளையங்கோட்டை அன்னை காஜிரா பெண்கள் கல்லூரி, மேலப்பாளையம் நேரு நர்சிங் கல்லூரி, வள்ளியூர் தேசம் சுகாதார அறிவியல் கல்லூரி, திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் ஆப்டோமெட்ரி கல்லூரி மாணவியர்கள் மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியும் விழிப்புணர்வு வாசகங்களை கூறியும் மனித சங்கிலியில் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை கண்ணீர் அழுத்த பிரிவு மருத்துவர் பெட்சி கிளமெண்ட் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். To gather today for a noble cause to fight against glaucoma. Glaucoma இல்லைன்னா கண் நீரழுத்தம் அப்படின்னு சொல்றது வந்து preventable form of blindness. வராமல் தவிர்க்கவோ கண்டறியப்பட்டால் உரிய சிகிச்சை முறைகள் மூலமாக சரி செய்யவோ கூடிய ஒரு பார்வை இழப்பு. அன்பார்ச்சுனேட்லி glaucoma இருக்கு அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஆரம்ப நிலையில் தெரியறதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சைடு பார்வையெல்லாம் குறைஞ்சி கடைசியாக பார்வைகள் குறைவுபடும் போது யூனிவர்சிட்டி டேமேஜ் இருக்குள்ளாக மாறிவிடும். யூனிவர்சிட்டின்னு சொல்லும்போது மருந்தோ சர்ஜரிக்கோ பண்ணி நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரும். நாங்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 பேர் வந்து glaucoma இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. 40 வயதுக்கு மேலே ஆகும்போது இந்த பாதிப்புகள் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாக பெருகுகிறது. கிட்டத்தட்ட இது ஒரு டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், கேன்சர் இது மாதிரியான ஒரு கிரானிக் டிசீஸ் தான். நம்மளே அறியாமல் நம்ம உடம்புல இருந்து கொஞ்சம் பார்வையில் சைலண்டாக மறைத்து கொண்டே வரும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் வேர்ல்ட் glaucoma அசோசியேஷன், வேர்ல்டில் உள்ள glaucoma பேஷண்ட்ஸ் அசோசியேஷனும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்றுபட்டு இந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி ஒரு வாரம் வந்து glaucoma நோய்க்கான விழிப்புணர்வு உண்டாக்குறதற்காக செயல்பட்டு வருகிறோம். ஆண்டுதோறும் புதிய மருந்து கண்டுபிடிப்புகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி வருவோம். கேடிஎஸ் புதிய அறுவை சிகிச்சையின் மூலமாக எளிதாக glaucomaவை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறோம். இது போக glaucoma ஸ்கிரீனிங் நான் ஸ்கிரீனிங் மக்களுக்கு பெரிய லெவலில் வந்து ஸ்கிரீன் பண்ணுறதுக்கு பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை, வரக்கூடிய ரிலேட்டிவ்ஸ், அட்டண்டர்ஸ், பைஸ்டாண்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்கிரீன் பண்ணுறதுக்கு கவுண்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அங்கே உள்ள இந்தியாவில் ப்ரெஷர்ஸ் வந்து மெஷர் பண்ணுவோம், ஆப்டிக் லெவல்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். இதன் மூலமாக தான் 7 glaucoma நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இன்னும் சமுதாயத்திலே கம்யூனிட்டி அவுட்ரீச்லையும் அநேக NGOs, நம்மளுடைய காவல்துறை எல்லாருடைய சப்போர்ட்டோடையும்
இந்த glaucoma screening awareness வந்து வருஷத்துல எல்லா டேஸும் சொல்றாங்க. இந்த வாரத்தில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸோட இது வருகிறோம். Good morning, everybody. So, the language is Pradipula. He covered almost all the, he summarized about glaucoma, the treatments available, and how the procedures are safe. I would just like to add that because the challenges in glaucoma are due to the silent and the slow nature of the disease and the unawareness. People don't know that they have to get checked up for this eye pressure. So eye pressure is different from the body blood pressure. So this week focuses to raise this awareness and to make people come forward to get the eye checked up. People with family histories of glaucoma, they need to be specially focused. People with consanguineous marriages, they need to be focused. People with high myopes, they have an open type of glaucoma. Hyperops have a tendency to have a closed type of glaucoma. Closed type in Telugu, patients have a tendency to go in for an angle closure attack. So that presents with pain. So we have the modalities of treatment, eye drops, lasers, surgeries. Surgeries we have trabeculectomy and we have minimally invasive glaucoma surgeries with so many recent advances. So unless the patient comes to us, we cannot help them. So the normal range of eye pressure is 12 to 15 millimeters of mercury and 15 to 20 millimeters of mercury, and when each patient we diagnose and we tell them about the staging they are in. So it could be a mild glaucoma, moderate or a severe glaucoma. So based on their presentation, we have to aim for a target intraocular pressure. So the patient needs to be compliant to whatever medications are suggested, and we have more than 6 groups of medication. So what suits them, what is good for them, what will bring down the pressure has to be selected. So I extremely thankful to the other hospital and team for organizing this wonderful program. And basically, as the doctor was pointing out, many times we don't know the problem itself. So if we don't know the problem, there is no question of solution. So once something becomes a very big problem, then only we try to improve it. So it is good that nowadays in the medical faculty they are working on the preventive aspect. Earlier it was not there. Lower focus was given to the theoretic portion. Now at least, now I think most of the lot of effort is going on the creating awareness to the people so that they themselves can take up the basic preventive measures, and even for the treatment part, like the checkup which is organized to identify whether the problem is there or not. The next level of identifying the problem that which is to be done at the hospital. The hospitals are by and large coming forward and creating awareness so that public can come approach the hospital to know their problem. மாணவ மாணவிகள், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள், காவல்துறை அதிகாரிகள், மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள், மாணவ மாணவிகள் அனைவரும்